ஹலோ விவர்ஸ். டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 2026 மற்றும் 2027 தலா 3 முறை அப்படின்னு சொல்லி 6 முறை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு டெட் தேர்வுகள் நடத்த போகிறாங்க. ஸோ இது எதனால் நடத்த போகிறாங்க, இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சீராய்வு மனுக்கு வந்து விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கு வந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இன்கேஸ் வந்து அந்த 2010க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஏதாவது சலுகைகள் வந்து அந்த உச்சநீதிமன்றம் வழங்குச்சு அப்படின்னா இப்போ அந்த 6 முறை நடத்தக்கூடியது எண்ணிக்கை வந்து குறையுமா, அப்படி குறைஞ்சது அப்படின்னா இந்த 6 முறையும் வந்து அரசு ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் வந்து இந்த தேர்வு எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டிஆர்பி சம்மந்தப்பட்ட வீடியோ நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செப்டம்பர் மாதம் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து அறிவித்தாங்க. அது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு பேரிடியாக வந்து விழுந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் வந்து பேரிடின்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் வந்து அந்த சிறப்பு கல்வி திட்டத்துக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணாங்களோ, அரசு ஆசிரியர்களாக பணியில் சேர்ந்தாங்களோ, அவங்க எல்லாருமே டெட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் வந்து அரசு பணியில் தொடர முடியும் அப்படின்னு வந்து தீர்ப்பளித்தாங்க. ஸோ அப்படி அரசு பணியில் தொடரணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா 2 வருஷத்தில் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்கவுங்க எந்தெந்த கிரேடில் இருக்காங்களோ அந்தந்த கிரேடோட டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து பணியில் தொடர முடியும், இல்லைனா விருப்ப வாய்ப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 லட்சம் ஆசிரியர்களை வந்து நேரடியாகவே வந்து பாதிக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவையும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்களோட டிஸ்கஸ் பண்ணி அந்த சீராய்வு மனு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்து தமிழ்நாடு அரசு தான் முதல் மாநிலமாக உச்சநீதிமன்றத்துக்கு சீராய்வு மனு தாக்கல் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு எல்லா மாநிலங்களுமே அந்த சீராய்வு மனு தாக்கல் செய்கிறதுக்கு உண்டான அந்த டிஸ்கஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அந்த ஆசிரியர் சங்கங்களும் அந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் அதை பற்றின அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த சீராய்வு மனு தாக்கல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதுக்குண்டான விசாரணை ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 2026 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தேர்வுகள் நடத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 தேர்வுகளுமே டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே நடக்கும். ஸோ ஜனவரியிலையும் ஆகஸ்ட்லேயும் டிசம்பர்லேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2027 சிறப்பு தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சீராய்வு மனுக்கு ஏதாவது தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதில் சேஞ்சஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்கிறது அந்த டீச்சர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் வந்து எந்த மாற்றமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ தகுதியான நபர்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் வந்து இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது போடுறாங்க. ஸோ அவங்களே வந்து இது பழையதே கண்ணி ஆகட்டும்னு சொல்லும்போது இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அந்த சீராய்வு மனுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பாதகமாக அமையுமா, இல்லை வந்து புதுசாக இருக்கக்கூடிய டெட் ஆல்ரெடி கிளியர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு நல்வாய்ப்பாக அமையுமா, இவங்க எல்லாத்துக்கும் ஆசிரியர் பணி கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எவ்வளவோ பேர் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அரசு பணிக்கு போக முடியாமல் இருக்காங்க. இப்போல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கே வந்து பார்த்திங்கன்னா டெட் வந்து கேட்குறாங்க. ஸோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணால் தான் அந்தந்த கிரேடுக்கு அவங்களால ப்ரைவேட் ஸ்கூல்லேயே போயிட்டு பணியில் சேர முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த சிறப்பு தேர்வுகள் வந்து அரசு ஆசிரியர்கள் மட்டும் எழுதக்கூடிய சிறப்பு தேர்வான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. காஸ்ட் வைஸ் எல்லாம் ஒரே செலவு தான். எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தனியாக ஒரு சென்டர் போடணும், அந்த சென்டருக்குன்னு ஒரு சூப்பர்வைசர் போடணும், எல்லாமே வந்து போட்டு தான் ஆகணும். அதனால் வந்து அந்த சிறப்பு தேர்வு நடத்தும் போதே காமனாக எழுதக்கூடியவங்களும், அதாவது அரசு ஆசிரியர் அல்லாதவர்களும் எழுதக்கூடிய முறையில் தான் இருக்குங்கிறது தான் கருத்தாக இருக்குது. பட் இது வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும். இது வந்து டிஆர்பி வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி எந்தெந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க வெளியிடணும். அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து அந்த அப்ளை பண்ணுறது அந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடத்தணும். ஸோ 3 டைம் நடத்தணும்னு சொல்லும்போது அப்போ 3 தனித்தனி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அவங்களுக்கெல்லாம் ஹால் டிக்கெட்டுங்கிறத வெளியிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடத்தணும். ஸோ அது எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.